கண்ணபிரான் மடக்கி வைத்திருந்த அவன் திருக்கரங்களையும் திருவடிகளையும் கையும் காதும் நிமிர்த்து யசோதை முதல்ல நன்னா நீட்டி விட்டாளாம். அப்படி கை காலை நீட்டினாதான் தேய்ச்சி குளிப்பாட்ட முடியும். கையும் காலும் நிமிர்த்து கடார நீர், கடாரம்னா பெரிய பாத்திரம்னு அர்த்தம். பக்கத்துல ஒரு பெரிய பாத்திரம். கடார நீர், நீர் என்றால் தண்ணீர், தீர்த்தம். பெருமாளுடைய திருமஞ்சனம் அவனை குளிப்பாட்டுவதற்காக வெதன்னு நீர் எடுத்து வச்சிருக்காளாம். நீர் பைய ஆட்டி, பையன்னா மெதுவாக, திருமேனிக்கு பாங்காகன்னு அர்த்தம். கிருஷ்ணன் எவ்வளவு அழகான மிருதுவான சாஃப்டான குழந்தையா, மெல்லிய குழந்தையா இருக்கான் இல்லையா? வேகமா போட்டு தேய்க்கிறேன்னு தேய்ச்சா அவன் திருமேனி தாங்குமா? அதனால திருமேனிக்கு பாங்காக பைய ஆட்டி மெல்ல மெல்ல அப்படி கிருஷ்ணனை நீராட்டுறாளாம். அப்போ பைய ஆட்டின்னு பெருமாளுக்கு மெல்லதான் திருமஞ்சனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருவொற்றாடைன்னு அந்த திருமஞ்சனமான பின் பெருமாள் நீராடிய பின் தொடச்சு விடணும். தொடச்சு விடுறதும் மெல்ல ஒத்தி ஒத்தி தொடைக்கணும்பா. அது பெரியாழ்வார் பாசுரத்துல காட்டின விஷயம். நம்மாத்து குழந்தையும் நம்மாத்து பெருமாளையும் நம் குழந்தையாகத்தான் காண வேண்டும். அப்படி மெல்ல ஒத்தி ஒத்தி தான் தொடைக்கணும். பசுஞ்சிறு மஞ்சளால், மஞ்சள் வச்சு கண்ணன் திருமேனியை தேய்ச்சி விடுறாளாம் பெரியாழ்வார் யசோதை. எப்படிப்பட்ட மஞ்சள்னா பசும் சிறு மஞ்சளால். சிறு மஞ்சள்னா சின்ன மஞ்சள், அதாவது சிறு கண்ணுடைய மஞ்சள் என்று மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். பசு மஞ்சள்னா பசுமையாக அப்போது எடுத்த மஞ்சள். அந்த பசுஞ்சிறு மஞ்சளால் கண்ணபிரான் திருமேனிக்கு நீராட்டினாலாம். நீராட்டிட்டு யசோதை பார்த்தா, குழந்தைக்கு பல் தேக்க வேண்டாமா? பல் தேக்கணும்னா இப்பதானே பிறந்த குழந்தை, பல்லே இன்னும் முளைச்சிருக்காது, நாக்க மட்டும் ஒழிச்சு விட்டுடலான்னு நினைச்சாலாம். அதனால யசோதை என்ன பண்ணாலாம், பிறந்த குழந்தைய ஆக்காட்டுன்னு சொன்னா அதுக்கு புரியாது இல்லையா? கண்ணனுடைய வாயின் இருபுறத்தையும் அப்படி பிடிச்சு நாக்க வெளியில நீட்ட வச்சு காட்ட வச்சாலாம். ஐய நா வழித்தாளுக்கு, ஐய அப்படின்னா மென்மையானன்னு அர்த்தம். ஐயனா அப்படின்னா பிறந்த குழந்தை கிருஷ்ணனுடைய மென்மையான நாக்கு. ஐயனா வழித்தாளுக்கு, இப்படி வாயை பிடிச்சிட்டு கண்ணன் நாக்கை அப்படியே தானே வெளியே நீட்ட வழித்தாளுக்கு அப்படி நாக்க வழிச்சாலாம். குழந்தை வாயை திறக்கவும் வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. இவ்வளவு நேரம் நம்ம குழந்தை மெல்ல தூக்கி மடியில வச்சுக்கணும், வெதன் நீர்ல நீராட்டணும், பைய நீராட்டணும், மஞ்சள் தேய்க்கணும், நாக்க விழிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த யசோதை அவன் வாயை திறந்து காமிச்சான். வையம் ஏழும் கண்டாள். வையம் ஏழும், ஏழு உலகங்களையும் கண்டாள், பார்த்தாள். எதுல? பிள்ளை வாயுளே, தன் பிள்ளையான கண்ணனுடைய வாயுளே, வாய்க்குள்ளே. பிள்ளை வாயுளே, கண்ணபிரான் என்ற அந்த சிறு பிள்ளையின் வாய்க்குள்ளே வையம் ஏழும் கண்டாள். ஏழு உலகங்கள். அந்த 14 உலகங்கள்ல பூலோகம், அதுல பாரத தேசம், அதுல ஒரு கோகுலம், அங்க ஒரு யசோதை குழந்தைய மடியில உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டின்னு இருக்கா, நாக்க வழிச்சு விடுறா. அந்த குழந்தை வாயை திறக்கிறது. அந்த வாய்க்குள்ள பார்த்தா மறுபடியும் 14 உலகம், அதுல பூலோகம், அதுல பாரத தேசம், அதுல கோகுலம், அதுல ஒரு யசோதை கண்ணனை மடியில கிடத்தி அவனுக்கு நாக்க வழிக்கிறா, வாயை திறக்கிறான். அதுல 14 உலகம் போயிண்டே இருக்கு. யசோதை வியந்து போனாள்.